வெல்கம் டு our சேனல் நவீஸ் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்ன் அண்ட் காலிஃப்ளவர் வச்சு ஒரு மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு வேக வச்ச கார்னை மின்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மின்சிங் ஜாரில் போட்டு மின்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் கிரேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ அதாவது கிரேட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் மின்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கார்ன், அப்புறமா கிரேட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஃபைன் சாப் பண்ணி வச்ச வெங்காயமும் கேப்சிகமும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அப்புறம் மஞ்சத்தூள் லைட்டாக கொஞ்சமாக, அப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவு. ஸோ திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் அரிசி மாவு 1/2 கப், கார்ன்ஃப்ளவர் 1/4 கப் கிட்ட போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இதை நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் எல்லா பாலும் ஒரே மாதிரி. பால் உருட்டினதுக்கப்புறம் அந்த பால்ஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான். ஸோ நல்லா குலோப் ஜாமுன் கலரில் கோல்டன் ப்ரௌனாக வரலும் நல்லா பொரித்து எடுங்க. அப்புறமா நம்ம மஞ்சூரியன் மாதிரி செய்கிறதுக்கு ஆயிலில் நான் ஃபைன் சாப் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் அண்ட் வெங்காயம் போட்டுக்கிறேன். அடுத்து சில்லி பேஸ்ட்டு, டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சோயா சாஸ். இதெல்லாம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, நீங்கள் உங்கள் செய்கிறது பொறுத்து. அப்புறம் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, எவ்வளோ வேணுமோ. இப்போ தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது கொதித்து வரட்டும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ஏற்கனவே பால்ஸில் உப்பு போட்டதுனால எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பால்ஸ் எல்லாம் அது கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து போட்டுருணும். நல்லா கொதிச்சோடனே திக்காக ஒரு சூப் மாதிரி. ஸோ அப்போ இருக்கும்போது இந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து போடணும். அவ்வளோதான், நம்மளோட மஞ்சூரியன் ரெடி. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. ஸோ செம்மையாக இருந்தது, ரியலி நைஸ். நல்லா கோபி மஞ்சூரியன் சாப்பிட்ற